ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்துள்ளதால் திமுகவினர் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பலூர் தொகுதியில் குறி சொல்வது போல குடுகுடுப்புடன் வாக்கு சேகரித்த திமுக நிர்வாகி கோவிந்தனை மூதாட்டி ஒருவர் விரட்டியடித்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக திமுகவுக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் நம்ம குடும்ப வளர்ச்சிக்கு போடும் ஓட்டு என ஜக்கமா சொல்வதாக திமுக நிர்வாகி கூறியதற்கு, குடிக்க கூட தண்ணீர் முறையாக கிடைப்பதில்லை, ஜக்கமா சொல்றதை கேட்டா நாங்க குளிக்காம தான் இருக்கணும் என மூதாட்டி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவுக்கு போடுற ஓட்டு நம்ம குடும்ப வளர்ச்சிக்கு போடுற ஓட்டு. இதனை பதிவிட்டு எதிர்த்தவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக திமுக மேடைகளில் பகுத்தறிவு, சுயமரியாதை, சனாதன ஒழிப்பு என வாய்களை பேசிவிட்டு தற்போது திமுக நிர்வாகி ஒருவரை குடுகுடுப்பு இடம் போட்டு ஓட்டு கேட்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும், திமுகவினர் ஓட்டுக்காக யாருடைய காலையும் பிடிப்பார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி என்றும் விமர்சித்து வருகின்றனர். மேலும் திமுகவினர் தொடர்ந்து இதுபோன்ற தேர்தல் பிரச்சாரம் செய்தால்தான் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் படும் வேதனைகளை தெரிந்து கொள்ள முடியும் என்றும், திமுகவினர் வாங்கும் செருப்படிகளை கண்டு நாமும் ரசிக்கலாம் என்றும், திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்தே கள்ளசாராயம் காய்ச்சுவது, சட்டவிரோதமாக மணலை அள்ளுவது, போதைப் பொருள் கடத்துவது போன்ற சட்டவிரோத செயல்களில் திமுகவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியை நடத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஓட்டு கேட்டு வந்தால் மக்களை விரட்டி அடிக்கும் அளவுக்கு திமுக ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருந்து வருவதாக திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களை கருத்து தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.